கோவாலேருந்து புனேக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம். ஸோ ஹவு டு ஃபீல் கோவா? கோவா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நான் 2 நாள் தான் கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. கூட ஒரு 2 நாள் 3 நாள் இருந்துட்டு கோவா போனால் அட்லீஸ்ட் ஒரு 3-4 நாளாக போனோம். ஒரே ஒரு நீங்கள் 2 நாள் போனீங்கன்னா கண்டிப்பாக சர்ச்சை மட்டும்தான் பார்ப்பீங்க. சர்ச்சை பீச்சு ஆக்சுவலாக போனதே மெயின் ப்ரையாரிட்டி அங்கே சர்ச்சு கட்சி தான். அதனால் எதுவும் சொல்ல முடியாது. புனே வந்துருச்சு காத்துராச்சு. இப்போ நல்லா தெரியுது. அப்புறம் கோவாவில் வந்து நிறைய ஸ்கேம்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போயிருக்கும்போது அந்த அளவுக்கு எதுவும் ஸ்கேம்லாம் இல்லை. என்ன ஸ்கேமே இல்லை. பைக்கு காரு எந்த ஸ்கேமே இல்லை. பைக்கு ஒரு நாளைக்கு என்ன இது டிசம்பர் மந்த் சீசன் டைமில் போனதுனால ரேட் மட்டும் ஜாஸ்தியாக. ஆமாம் 350 ரூபா பைக்கு 1 டேக்கு கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் 800 ரூபாய்க்கு எடுத்தோம். சரி சீசன் டைமு பைக்கே கிடைக்கல. ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணி பைக்கு எடுத்தோம். ஆக்சுவலாக பைக்கு பிஜி ரேட்டில் கிடச்சிருக்கோம். நாங்கள் வாஸ்கோ த காமா ரயில்வே ஸ்டேஷனில் செக் பண்ணோம். அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறது. ஃபைனலாக கிடைச்சிது 800 ரூபாய்க்கு. டெபாசிட்லாம் 500 ரூபா தான் வாங்கினாங்க. சில இதில் 1000 ரூபாங்கிறாங்க, சில இதில் 500 ரூபாங்கிறாங்க. ஆனால் ரிட்டர்னாக நான் பைக் கொடுக்கும்போது சரி அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் சொல்லி தரமாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். நம்ம தான் எடுக்கும்போது சுற்றி பைக்கை சுற்றி காரை சுற்றி வீடியோ எடுத்தோம். ஒரு பைக் ஒரு கார் எடுத்தோம். எங்கள் அண்ணன் வந்து கார் எடுத்தோம், நாங்கள் வந்து பைக் எடுத்தோம். சரி யூடியூப்லலாம் பார்த்தா நிறைய ஸ்கேம்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சுற்றி வீடியோ ஃபோட்டோ எடுத்துருக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ நாங்களும் அதை பற்றி வீடியோலாம் எடுத்தோம். லாஸ்ட்டாக விடும்போது வந்து அவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்கவே பண்ணல. பைக்கை ஆஃப் பண்ணிட்டு கீயை கொடுத்தோம், ஃபோன் நம்பர் கொடுத்தோம். இது அமௌண்ட்டு ரிப்ளை பண்ணிட்டாங்க, ரீஃபண்ட். எதுவும் செக் பண்ணல. அதே தான் இதே தான் எதாவது டேமேஜ் இருக்கா எதுவுமே செக் பண்ணல. பெட்ரோல் இருக்கா இல்லையா. ஒருவேளை எங்களுக்கு கிடைச்ச பைக் ஓனர் வந்து அப்படி அவ்வளோ நல்ல மனசானு தெரில. நல்லா பண்ணாங்க. அங்குள்ள பஸ்ஸு கொஞ்சம் மிஸ் ஆகிட்டா நான் டாக்ஸி புக் பண்ணோம். இந்த இடத்துல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம். பைசா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தூரம் தான். ஆனால் அவங்க பைசாலாம் எதுவுமே எக்ஸ்ட்ரா கேட்கவே இல்லை. பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக அவங்க சொல்கிறாங்க உங்களுக்காச்சும் தான் நான் இவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்கேன், லைஃப்லேயே இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டினதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. பஸ்ஸை பிடிக்கிறது நல்லா ஸ்பீடு, நல்லா எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸு வந்தாங்க. பைசா எதுவுமே எக்ஸ்ட்ரா போயிடலான்ட்டு பைசா எதுவுமே எக்ஸ்ட்ரா கேட்கவே இல்லை. அவங்க நாங்கள் தான் பஸ்ஸுக்கு கால் பண்ணி அங்கே இருங்க இங்கே இருங்கன்னு சொன்னோம். காரில் ஏறினோன்னா கொஞ்சம் எனக்கு எந்த அளவுக்கு பயம் இல்லை. ஏன்னா காரில் டிரைவர்கிட்ட பேச சொல்லிட்டோம் ஃபஸ்ட்டு. அவங்க அதுக்கேற்ற பேசுனாங்க. எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. ரஜிதாவுக்கு செம பயம். எங்கே மறுபடியும் பஸ் விட்டுருவோம். ஆனால் ட்ரைவர்ஸ் இதெல்லாம் என்ன பயமே கூட நான் இருக்கல என் பயம் இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. நல்லா ஜாலியாக இருந்தது. ரொம்ப பைசா என்ன ஹோட்டலில் சாப்பிட்ற கொஞ்சம் பைசா எப்படி ஒரு மூவி மாதிரி நம்மளது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜாலியாக போச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி. கிளைமேக்ஸ் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஸ்கேம் எதுவும் நடக்கல. எதுவுமே ஸ்கேமே இல்லை. ஃபேமிலியாக போனதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. போலீஸு அந்த நார்த்லேருந்து சவுத் போகத்தில் மட்டும் போலீஸ் கொஞ்சம் செக் பண்ணாங்க. ஃபேமிலியாக பேச்சுலரான்ட்டு ஒரே பேச்சுலர் இருந்தால் இல்லை கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை பேச்சுலர் இருந்தால் தெரில என்னன்ட்டு போலீஸ் வந்து செக் பண்ணாங்க. உள்ளே எதுவும் செக் பண்ணல, சும்மா வெளியே வட்டமாக செக் பண்ணாங்க. அப்படியே போங்கட்டாங்க. அது பேச்சுலராக இல்லை கவுண்டிங் எத்தனை பேர். ஏன்னா ஒரு இடத்துக்கு பொறுத்தவரை 8 பேர் இருக்கலாம். நாங்கள் 6 பேர் தான் இருக்கணும். நிறைய பேர் இருக்க அலோடு கிடையாது. ஃபைன்லாம் போடுவாங்கன்னு கேள்விப்பட்டோம். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நாங்கள் 2 பேரும் வந்து பைக்கில் வந்ததுனால அவங்க காரில் 6 பேர் தான். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எந்த ஒரு போலீஸ் மதிக்கல. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ஆடல எங்கனாலும் குடிச்சிட்டு ஓடலாம். எதுவுமே கவனிக்கல. ஆனால் குடிச்சிட்டு ஓட்டக்கூடாது. ட்ரிங்க் அண்ட் டிரைவ் நாட் அலோடு. நாங்கள் குடிச்சிட்டுலாம் எங்கேயும் ஓட்டலாம். ஆனால் ஒவ்வொரு கடை ஒவ்வொரு தெருவுலையும் 5 கடை ஒயின் ஷாப் கடை. ஆனால் ஒயின் ஷாப் கடையில் பெட்ரோலும் கிடைக்கும். அங்கெல்லாம் பெட்ரோல் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து பெட்ரோல் பம்ப்லேயே நல்லா ஃபில் பண்ணிட்டோம். 500 ரூபாய்க்கு ஃபில் பண்ணிட்டு ஃபுல் கோவாவும் சுற்றிட்டோம். நார்த்து
சவுத்து அங்கே எண்டுலேருந்து அக்கோடா, அங்கேருந்து இங்கே வாஸ்கோதாமா அந்த ஏரியாவில் ஒரு பீச் இருக்குது, அங்கே வரைக்கும் ஃபுல்லாக சுற்றிட்டு நார்த்து சவுத்து 2 days தான். 2 daysல எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோதான் பார்த்துருக்கோம். ஆனால் ஓகே, நாங்கள் 2 daysலேயும் நிறைய பார்த்துட்டோம். மோஸ்ட்டாக எங்களுக்கு சர்ச்சு ஜானே தான், ஃப்ரான்சிஸ் சேவியர் சர்ச்சு, அவங்களோட பாடியை பார்க்குறதுக்கு தான் மெயினாக நாங்கள் கோவாக்கு வந்தது. ஃபஸ்ட்டு அதான் பார்த்தோம். அதில் தான் சாயந்தரம் 4 மணி வரை ஆயிடுச்சு. காலையில் 10 மணிக்கு போனோம். ஆமாம் 10 மணிக்கு போனோம், சாயந்தரம் 4 மணி ஆகிட்டு. லைனில் ஃபுல்லாக லைனில் நிற்கிறதே 3 மணி என்கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ரொம்ப க்ரௌடு. செப்டம்பர் 5 ஜனவரி 5 வரைக்கும் தான் வெளியே வைப்பாங்க, அதுக்கப்புறம் உள்ள தூக்கி வச்சுருவாங்க. இது வந்து 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாதிரிலாம் வைப்பாங்களாம். 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. நல்லா சூப்பராக இருந்துச்சு, உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட பர்த்து 1500 to அவங்களோட டெத்து டேட்டு 1552 December 3. கிட்டத்தட்ட 526 வருஷம், 524 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அவங்களோட பாடி வந்து எதுவும் ரொம்பவும் அழுகாமல் லைட்டாக ஸ்கின் மட்டும் போயிட்டு அப்படியே ஸ்கின்லாம் மறைஞ்சி மூக்கு கண்காரெலாம் இல்லைல்ல இருந்துச்சு, அந்த ஃபுல்லாக ஒரு இதாகிட்டுல அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பரவாயில்ல, நல்லா 500 வருஷத்துக்கு அப்புறம், ஆமாம் 520 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பாடி வைக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதுவும் நம்ம கடவுளாக வணங்குற ஒரு தெய்வத்தை, ஒரு தெய்வத்தை நம்ம அவங்களோட பாடியை நேரில் பார்க்குறது, அதெல்லாம் லைஃப்லேயே நினச்சி பார்க்காத ஒன்று. எனக்கெல்லாம் அங்கே உள்ளே போகும்போது அப்படியே சிலுத்துருச்சு, பாடிலாம் ஒரு மாதிரி வைப்பாயிட்டு. ஆனால் உண்மையிலேயே வேறு லெவலு. எதுக்காக வந்தோமோ அதை பார்த்தா சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ண. இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாம், இதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சுக்கணும். நாங்கள் எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு. சின்ன வயசுல பிளானே பண்ணல, கோவா போவோம் அப்படி பார்ப்போம் இப்படி பார்ப்போம், பிளானே பண்ணல. ஃபேமிலி பிளான். சரி, இன்னொரு வாட்டி கோவா போகலாம். அது வந்து நம்ம சுற்றுறதுக்கு நீ போகலாம். இப்போ வந்து சர்ச்சுக்கு நீ போனால் நல்லா 2 days பண்ணணும். கம்பெனிலையும் லீவ் கிடைக்கல, ஹெவி ப்ரொடக்ஷன். அதான் இதுவே 1 dayக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர்கிட்ட போய் சொல்லிடுறோம் லீவ் வாங்கினேன். சரி, ஃபைனலாக எனக்கு லீவ் அப்ரூவ் ஆகிட்டு 1 dayக்கு. ஆனால் இது பார்க்கும்போது தான் அவர் சொல்லுவார், அதான் சதிரியர் பாடியை பார்த்து அவரே நமக்கு ஹெல்ப் பண்ணுறது ஃபஸ்ட் அப்படிங்கிறதுக்கு, லீவுக்கு எல்லாத்துக்குமே. சரி, இனி ஒரு நாளைக்கு சுற்ற போகலாம். அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பிளான் பண்ணோம். கோவா ட்ரிப்பு ஒரு 3-4 days பிளான் பண்ணி போகணும். ரொம்பலாம் பைசா செலவில்லை. பைக்கு ஒரு 1 dayக்கு 350 ரூபா, 2 dayக்கு உங்களுக்கு அங்கே போகலான்னு சாப்பாடு செலவும் பைக் செலவு மட்டும்தான், வேறு எந்த செலவுமே. 1 dayக்கு 350. அட்வான்ஸ் ஒரு 500 ரூபா 1000 ரூபா. பெட்ரோல் ஏன்னா ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ செலவாகும்? 500 1000 ரூபா மேக்ஸிமம் பெட்ரோல் செலவாகும். ஸ்கூட்டிலாம் வேறு லெவலு குவாலிட்டி. நான் ஓட்டி பார்த்துட்டு செக் பண்ணி தான் வாங்கினேன், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்பீடை மட்டும்லாம் வரல, ஏன்னா பெட்ரோல் மட்டும் நல்லா காமிச்சு, அதுதான் பெஸ்ட்டு. அது மட்டும் காமிக்கலன்னா ஐயோ பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் வண்டி ஓட்டிகிட்டே இருந்துருப்போம். பெட்ரோல் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும். ஆனால் இது எது ஓடிச்சோ இல்லையா, அந்த பெட்ரோலுக்கு முள் மட்டும் ஓடிச்சு காமிச்சுது. அதுதான் நல்லா, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு. என்ன ரஜி? வேறு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அடி போயே சொல்ல போனால் 3 மணி என்கிட்ட லைனில் 4 மணி என்கிட்ட லைன்லேயே இருந்தோம். ஃபைனலாக பார்த்தோம், உள்ள போய் வீடு எடுக்கலான்னு பார்த்தோம், அலோடு கிடையாது. நிறைய செக்யூரிட்டி, எப்படி ப்ராட் பண்ணாலும் அலோடு கிடையாது. ஏன்னா அந்த தெரியாமல் அந்த பட்டனில் கேமரா வச்சு அந்த மாதிரியான பண்ணலாம். பட்டனில் சின்ன கேமரா, அது நம்ம போகிறதுக்கு வீக் அலாரம் கேட்குமா தெரில. ஆமாம்மா, அந்த என்ட்ரன்ஸில் இது வச்சுருந்தாங்க. அதனால எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது, திருத்தமாக ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியுமான்னு. நான் ஏதோ ஃபைனல் லாஸ்ட் டைம் பயந்து வந்து இல்லை கேமரா ஆன் பண்ணிட்டு அதுவே பார்த்துட்டாங்க. ஃபைனலாக அதுவே கொஞ்சம் தான் எடுத்துருக்கு, அதுவும் பட்டோம்னா சரி அப்லோட் பண்ண. அது கரெக்டாக கிளியராக தெரில, ட்ரை பண்ணேன். இருந்தாலும் ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணோம். வேறு அங்கே இருந்துட்டு 4 மணிக்கு கிளம்பி எங்கே போனோம் ரெஜி? அடுத்தது இது வேற ஒரு சர்ச்சுக்கு போனோம். ஆமாம், இன்னொரு சர்ச்சுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து அந்த பெல்லு வந்து தொங்கப்பட்டிருந்தாங்க. அந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது பேர் என்னது? இம்மோக்கல்ச்சர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சர்ச்சு, மாதாவோட சர்ச்சு. ஆமாம், அது பெல்லு மட்டும் அங்கேருந்து வாங்கி
ஆமாம், அந்த பெல்லு மட்டும் 1 டன்னு. அது வந்து ஏதோ அதுக்கு ஒரு ஸ்டோரி எனக்கு ஆக்சுவலாக தெரிலப்பா. அப்புறம் பார்க்கணும், சர்ச் பண்ணோம். அந்த சர்ச்சுக்கு போனோம். அங்கே கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன்னால உள்ள அலோட் பண்ணல, அதனால் வெளியே உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பீச் ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். அப்புறம் அங்கே இருந்து பீச், என்ன பீச் போனோம்? அது என்னது அந்த அரோனா பீச், அங்கே போயிருந்தோம். நாங்கள் வந்து காரை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தோம். கார் வந்து எங்களை இடையில விட்டுட்டு அப்படியே அது நாங்கள் எங்கள் மிஸ்டேக். நாங்கள் வந்து ஒரு இடத்துல நின்னோம், கார் போயிட்டு அதில் எங்களுக்கு ரூட்டு தெரில வேறு, அப்படி இப்படி தண்ணி. லாஸ்ட்டு நாங்கள் ஒரு பீச், அதாவது ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் நாங்கள் இந்த ஸ்டேட்டில் இறங்கிட்டோம். எங்கள் ஃபேமிலி கார் வந்து இன்னொரு சைடில் போயிட்டு வேறு அவங்கள கண்டுபிடிச்சி வேறு மறுபடியும் அவங்கள பிடிச்சி அந்த பீச்சு விட்டு வேறு அங்கே நல்லா என்ஜாய் பண்ணோம். பீச்சு சைடில் நல்லா சுற்றி எடுத்துட்டு நல்லா சைடில் அப்படியே உட்கார்றதுக்கு ஹேண்டில் லைட் டின்னர், அதில் லைட்டாக கோல்ட் ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு, கோல்ட் ட்ரிங்க்ஸ் மட்டும் குடிச்சிட்டு அடுத்து எங்கே போனோம்? பாகா பீச். பாகா பீச் பக்கத்துலேயே ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ரூம் புக் பண்ணியிருந்தோம். அதனால ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம். அதனால் ரூமில் போய் எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாத்தையும் செட்டில் பண்ணி வச்சுட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு, ஆமாம் ரூம்லாம் வேறு லெவல். நல்லா வீட்டில் எல்லாமே சாப்பாடு பார்சல் வாங்கி வச்சுட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு, அப்புறம் இந்த மாதிரி எல்லோரும் சாப்பிட்டு தூங்கியாச்சு எல்லாரும். அப்புறம் 2 ரூமு எடுத்துருந்தோம், வேறு லெவல். கிச்சன்லாம் கிடையாது. நீங்கள் முன்னாடியே பார்த்துக்கணும் இந்த ஹோட்டலில் உங்களுக்கு நல்லா சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு. நாங்களே ஃபஸ்ட் டைம் வந்ததுனால எங்களுக்கு ஹோட்டல் அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் நல்லா மெயின் இடத்துல புக் பண்ணியிருந்தோம். ஸ்விம்மிங் பூல்லாம் கிடையாது, ரேட்டு ரொம்ப கம்மி. 2 நாள் 1 டே ஃபுல்லுக்கு எவ்வளோ 3500. 2 ரூமு 8 பேர் போயிருந்தோம், 4 பேர் போயிருந்தோம். வேறு லெவலு. 3500 நல்லா ஒருத்து தான். அப்புறம் அதெல்லாம் நல்லா அம்மா அப்பா எல்லாம் வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு நாங்கள் பாட்டில் நாங்கள் பீச்சு கிளம்பியாச்சு. 3 வாட்டி பீச்சுக்கு இங்கேயும் வந்துட்டு. ஆமாம், எங்கள் ரூம் பக்கத்துலேயே பீச்சு தான், நல்லா இருந்தது. ஆமாம், பீச்சு சைடில் ஃபுல்லாக பப்பு. அங்கே வாங்க இங்கே வாங்க, ஃப்ரீ என்ட்ரி. உள்ள சரக்கு மட்டும் காசு. லைட்டு டேபிள் எல்லாமே செம்ம வேறு லெவல். லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் எல்லாம் பார்த்தேன். கோவாங்கிறது எவ்வளோ பேரோட கனவாக இருக்கும். அதே ஈஸியாக போயிட்டு வந்துட்டோம். இன்னும் முழுசாக போகல, போகலாம் ஃபேமிலி கூட.